கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய கணவர் நள்ளிரவு தூங்காம செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போறோம். கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோட மரணத்துக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் அடிப்படையில் எக்கச்சக்கமான தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க உடல் அவங்க கணவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இலங்கையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சுபாஷினி பெங்களூர்ல தான் கணவர் விவேச்சந்திரோட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கயல் சீரியல் ஷூட்டிங்காக சென்னை ஐயப்பன் தாங்கல்ல அடுக்குமாடி குடியிருப்புல வச்சிருக்காங்க. இதுக்கிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் கணவர்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. ஏப்ரல் 12ஆம் தேதி சுபாஷினிக்கு பிறந்தநாள் வரப்போகுதாம். அதை விட முக்கியமானது ஏப்ரல் 21ஆம் தேதி கயல் சுபாஷினியும் அவங்க கணவர் விபின் சந்திராவும் அவங்களோட 2வது திருமணம் கொண்டாட போறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப மனைவி சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு கணவர் விபின் சந்திரா நள்ளிரவு தூங்காம செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலி அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மாத்தி வெளியூர்ல வசிச்சாலும் ஒருத்தர் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே பிபின் சந்திரா அவரோட ஒர்க்கை பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணா தூங்க போவாங்களாம். ஆனா கடந்த ஒரு வார காலமாவே மனைவி இறந்து போனதுக்கு பிறகு தன்னோட மனைவி பிபின் சந்திரா ரொம்ப மிஸ் பண்றாராம். இரவு நேரங்களில் தன்னோட பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் தன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நபர் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனைக்குள்ளாயிருக்காரு. அதை விட முக்கியமானது இன்னும் ஒரு 2 நாட்களில் சுபாஷோட பிறந்தநாள் வருது. அந்த பர்த்டேவுக்காக சுபாஷினிக்கு எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் 10ஆவதுக்கு அவங்களோட 2nd அனிவர்சரிக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸையும் வாங்கி வச்சிருக்காராம். இப்படி எதையுமே கொடுக்க முடியாம இப்போ இரவு நேரங்களில் தன் மனைவி கிட்ட பேச முடியாம அதை நினைச்ச டிப்ரெஷன்ல இரவுல தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் ஃபேமிலி சேர்ந்தவங்க பிபின் சந்திராவை ஆறுதல் படுத்தி கண்டிப்பா சுபாஷினி ஒன்று எங்கேயும் போல உன் கூட தான் இருக்கா, நீ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லவ் டுடே படத்து மூலமா தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமானதான் பிரதீப் ரங்கநாதன். இந்த படம் உலக அளவுல 100 கோடி வசூல் செஞ்சது. அதுக்கப்புறமா டிராகன், டியூன்னு சொல்லி 2 ஹிட் படங்கள்லையும் 100 கோடி வசூல் செஞ்சு தமிழ் சினிமால ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோவா மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட பிரதீப் ரங்கநாதன் இப்ப ரீசெண்டா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல எல்லைக்கே திரைப்படத்தில் நடிச்சு அந்த திரைப்படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. சொல்ல போனா இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் நேத்தியே ஆரம்பிச்சுட்டு இந்த படத்துக்கான முதல் நாள் வசூலை நாளைக்கு வெளியிடுவாங்க. இப்ப இந்த எல்லைக்கே திரைப்படம் முதல் நாளுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்ல எவ்வளவு வசூல் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று இந்த திரைப்படம் 85 லட்சம் ரூபாயும், இன்னைக்கு இந்த திரைப்படம் 2.5 கோடி வசூல் செஞ்சிருக்குதான். உண்மையா சொல்ல போனா வலது வருக ஹீரோ படத்துக்கு இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் வசூல் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எக்கச்சக்கமானவங்க எல்லைக்கே திரைப்பட குழுவுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.